தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகரத் தொடங்கியது. சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே 480 கிலோமீட்டர் தொலைவில் மையம். புயல் சின்னம் காரணமாக தமிழ்நாட்டிற்கு நாளை மறுநாள் ரெட் அலர்ட். 21 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பொழிவு இருக்கும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் சீற்றத்துடன் காணப்படும் கடல். கடற்கரை பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என சுற்றுலா பயணிகளுக்கு எச்சரிக்கை. புயல் சின்னம் காரணமாக சென்னையில் பலத்த காற்று, குளிர்ந்த காற்றும் வீசி வருகிறது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்தது. சவரனுக்கு 56,720க்கு விற்பனை. சேலத்தில் நாளை நடைபெறவுள்ள அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்க தடை. டோக்கன் வழங்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்க உள்ளதாகவும் தகவல். ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் ஹேமந்த் சோரன். ராஞ்சியில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பு. பட்டய கணக்காளர் அலுவலகங்களில் திடீர் சோதனையில் ஈடுபட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல். டெல்லியில் பரபரப்பு. முதல் முறை எம்பியாக பதவியேற்க நாடாளுமன்ற வருகை தந்த பிரியங்கா காந்தி. நாடாளுமன்ற வாயிலில் நின்று வரவேற்ற ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் எம்பிக்கள். சோனியா ராகுலை தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றார் பிரியங்கா காந்தி. எம்பியாக பதவியேற்ற பிரியங்கா காந்திக்கு சபாநாயகர் ஓம் பிர்லா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு. மாவட்ட நிர்வாகத்திற்கு கண்டனம் தெரிவித்து 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். பாம்பன் தூக்கு பாலத்தில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்களை இயக்கலாம். ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் பரிந்துரை. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டி. முதல் சுற்றில் இந்தியாவின் பி.வி. சிந்து மற்றும் லக்ஷ்மியா சென் வெற்றி.